வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னரில் இன்றைக்கி லன்ச் மெனு பார்க்க போகிறோம். சுவையான காளான் கிரேவியும் அதுக்கு சைட் டிஷ்ஷாக உருளைக்கிழங்கு தயிர் கறியும். இப்போ ஃபஸ்ட்டு காளான் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 300 கிராம் காளானை வாஷ் பண்ணி நல்லா ஈரம் போக தொடச்சிட்டு இந்த சைஸ் துண்டுகளாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் பெருசாக கட் பண்ணிக்கோங்க. காளான் வெந்து வரும்போது சைஸ் சுருங்கி வரும். இந்த பேனில் 1/2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து சூடானதும் 1/2 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு இதில் 20 போல் சின்ன வெங்காயத்தை சேர்த்து வதக்கிக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்து பண்ணுங்கள், டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒருவேளை இல்லைன்னா மட்டும் நீங்கள் 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்து வதக்கிக்கங்க. இப்போ இந்த வெங்காயம் ஓரளவு வதங்கி வரட்டும். இந்த அளவு வதக்கிட்டு இதில் 2 மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துருக்கேன். இது கூட கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்து வதக்கிக்கங்க. இந்த தக்காளி நல்லா வதங்கி வரட்டும். தக்காளி எல்லாம் ஓரளவு வதங்கிடுச்சு. இது ஆறுனதுக்கப்புறமா மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சமாக மட்டும் தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். இந்த கிரேவியை இன்னைக்கு குக்கரில் பண்ண போகிறோம். 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்து சூடாகட்டும். நல்லெண்ணெய் சேர்த்து பண்ணுங்க, டேஸ்டாகவும் இருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இதில் 1/2 டீஸ்பூன் சோம்பு, ஒரு சின்ன பீஸ் பட்டை, 3 கிராம்பு, 2 ஏலக்காய், 1 பிரிஞ்சி இலை எல்லாமே நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா இது கூட கறிவேப்பிலை, ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துட்டு இந்த அளவுக்கு அதனுடைய கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகிற வரையும் வதக்கிட்டு இது கூட 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருக்கேன். இதை மறுபடியும் கொஞ்சம் நேரம் பச்சை வாசனை போக வதக்கிக்கங்க. இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா ஒரு சின்ன தக்காளியை கட் பண்ணி சேர்த்துட்டு இதையும் வதக்கிக்கலாம். தக்காளி மசியணுங்கிற அவசியம் கிடையாது, லேசாக வதக்கி விட்டால் போதும். இதில் நம்ம வதக்கி அரைச்ச அந்த பேஸ்ட்டை சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 3/4 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாத்தூள். மிளகாத்தூள் உங்களுடைய காரத்துக்கு தகுந்தபடி சேர்த்துக்கங்க. இது கூட 2 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி தூள் சேர்க்குறேன். மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்து கொஞ்சமாக மிக்சி ஜாரை கழுவி தண்ணி சேர்த்துருக்கேன். வதக்கி விட்டுறலாம். ஓரங்கள்லாம் எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதங்கிட்டு இருக்கட்டும். ஓரங்கள்லாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நம்ம சேர்த்த மசாலா தூளோட பச்சை வாசனையும் போயிடுச்சு. அடுத்து காளானை சேர்த்துக்கலாம். இந்த மசாலாலையே நல்லா பிரட்டி விட்டுருங்க. பிரட்டிட்டு ஒரு 4-5 நிமிஷத்துக்கு மூடி வச்சிருங்க. இந்த மாதிரி கொஞ்ச நேரம் மூடி வச்சு வேக விட்டோம்னா காளான்ல இருந்து தண்ணியெல்லாம் கொஞ்சம் வெளியில வந்துடும். அதுக்கப்புறமா நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இடையில வெந்துட்டு இருக்கும்போது ஓப்பன் பண்ணி பார்த்து இந்த மாதிரி கலந்து விட்டுக்கங்க. அப்போதான் குக்கரில் வந்து அடியில் பிடிக்காமல் இருக்கும். இப்போ காளான்ல இருந்து கொஞ்சம் தண்ணி வெளி வந்திருக்கு. காளானும் கொஞ்சம் சுருங்கி வந்திருக்கு பாருங்க. மறுபடியும் மூடி வச்சிடலாம். மூடி போட்டு 4 நிமிஷமாக காளான் மசாலாவோட சேர்ந்து வெந்துடுச்சு. இதில் 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கங்க. நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு தேவைப்பட்டால் செக் பண்ணி சேர்த்துக்கங்க. இதில் 200 ml தண்ணி சேர்க்குறேன். மூடி போட்டாச்சு. ஸ்டீம் வந்ததுக்கு அப்புறமா வெயிட் போட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரே ஒரு விசில் மட்டும் வரட்டும். ஒரு விசில் வந்துடுச்சு. நல்லா கமன் வாசனையாக இருக்குது. நம்ம சேர்த்த காளானுமே நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. இது கூட பொடியாக கட் பண்ணால் கொத்தமல்லி இலைகள் கொஞ்சம் சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து விட்டுறலாம். நல்லா மட்டன் டேஸ்ட்டில் கமன் வாசனையாக காளான் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. அடுத்து உருளைக்கிழங்கு தயிர் கறி பண்ணுறதுக்கு 3 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு தோல் சீவி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நீளமாக இந்த திக்னஸ்க்கு கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். 200 ml ஃப்ரெஷ்ஷான கெட்டி தயிரும் எடுத்து வச்சுருக்கேன். தயிரை இந்த பவுலில் சேர்த்துட்டு
இது கூட 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், அரை டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அரை டீஸ்பூன் கரம் மசால் தூள், 1/4 டீஸ்பூன்ல பாதி பெருங்காய பவுடர், இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு, கூடவே கொஞ்சமா கசூரி மேத்தி இலைகளை சேர்த்துட்டு நல்லா கட்டி இல்லாம கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்தாச்சு, இது இருக்கட்டும். இந்த பேன்ல 3 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்திருக்கேன். எண்ணெய் சூடானதும் இதுல கட் பண்ணி வச்ச உருளைக்கிழங்கு சேர்த்துக்கிறேன். மீடியம் ஃப்ளேம்ல வச்சு இந்த உருளைக்கிழங்க நல்லா எண்ணெயிலேயே ஃப்ரை பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு வதங்கிட்டு இருக்கும்போது கொஞ்சமா மட்டும் உப்பு சேர்த்து வதக்கிக்கங்க. இந்த கிழங்கு எண்ணெயிலேயே ஃப்ரை ஆகி நல்லா சாஃப்டா வரணும். அதுக்கு 8ல இருந்து 10 நிமிஷம் ஆகும். வதக்கிட்டு இருக்கலாம். இப்ப கிட்டத்தட்ட 10 நிமிஷம் ஆச்சு. உருளைக்கிழங்கு எண்ணெயிலேயே ஃப்ரை ஆகி நல்லா சாஃப்டா வெந்துருச்சு. இதை தனியா வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கலாம். அடுத்து இதுல 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து சூடானதும் இதுல அரை டீஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடியா கட் பண்ண வெங்காயத்தையும் சேர்த்து இந்த வெங்காயத்தை ஓரளவு அதனுடைய கலர் மாறி வர வரைக்கும் வதக்கிக்கங்க. வெங்காயத்தோட கலர் லைட்டா சேஞ்ச் ஆயிருக்கு. ஸ்டவ் சிம்ல வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்ச தயிர் கலவையை இதுல சேர்த்துடலாம். தயிர் கலவையை சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துருங்க. ஸ்டவ் லோ ஃப்ளேம்லயே இருக்கட்டும். மூடி போட்டுடலாம். லோ ஃப்ளேம்லயே 5-6 நிமிஷத்துக்கு இந்த தயிர் கலவை நல்லா கொதிச்சிட்டு இருக்கட்டும். 5 நிமிஷத்துக்கு அப்புறமா இது கூட நம்ம ஃப்ரை பண்ண உருளைக்கிழங்க சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சிருங்க. இந்த தயிர் கலவையோட நம்ம ஃப்ரை பண்ண உருளைக்கிழங்கு ஒரு 3ல இருந்து 4 நிமிஷம் போல வெந்துட்டு இருக்கட்டும். உருளைக்கிழங்கு சேர்த்ததுக்கு அப்புறமுமே ஸ்டவ் சிம்லயே இருக்கட்டும். 3 நிமிஷம் ஆச்சு. நம்மளுடைய பொட்டேட்டோ தயிர் கறி ரெடி ஆயிடுச்சு. கடைசியா பொடியா கட் பண்ண கொத்தமல்லி இலைகள் கொஞ்சம் சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிருங்க. நம்மளுடைய காளான் கிரேவிக்கு பொருத்தமா டேஸ்டான உருளைக்கிழங்கு தயிர் கறி ரெடி ஆயிடுச்சு. காலிஃப்ளவர் மசாலா சாதம் பண்ண போறோம். இந்த பாத்திரத்துல 1/2 கப் பாஸ்மதி அரிசி சேர்க்கிறேன். இத 2 தடவை வாஷ் பண்ணிட்டு அரிசி மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து 20 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் காலிஃப்ளவரை சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி வச்சிருக்கேன். இது 2 கப் அளவுக்கு இருக்கும். இதுல சூடான தண்ணி கொஞ்சமா கல்லுப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். இந்த ப்ராசஸ் பண்ணோம்னா கண்ணுக்கு தெரியாத பூச்சி எல்லாம் தண்ணியில விழுந்து காலிஃப்ளவர் சுத்தமாயிரும். இதை ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிடலாம். இப்ப 5 நிமிஷம் ஆச்சு. இதுல உள்ள தண்ணியை கீழே ஊத்திட்டு மறுபடியும் 2 தடவை வாஷ் பண்ணிக்கலாம். இந்த பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்க்கிறேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. இதுல 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி ரஃபா கட் பண்ணி சேர்த்துட்டு இது கூட 6 பல் பூண்டு 1 இன்ச் அளவுள்ள இஞ்சியையும் கட் பண்ணி சேர்த்து வதக்கிக்கலாம். இந்த வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். வெங்காயம் இஞ்சி பூண்டு எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. அடுத்து இதுல 2 மீடியம் சைஸ் தக்காளியை சேர்த்துட்டு ஒரு வதக்கு விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். லைட்டா வதக்குனா போதும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை ஆற விட்டுருங்க. காலிஃப்ளவரை ஃப்ரை பண்றதுக்கு இந்த பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து சூடாகட்டும். சூடானதும் நம்ம கிளீன் பண்ண காலிஃப்ளவரை இதுல சேர்த்துட்டு 5 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம்ல வச்சு வதக்கிக்கலாம். இப்ப 5 நிமிஷம் ஆச்சு. இதுல 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் எல்லாத்தையுமே நல்லா பரவலா சேர்த்துக்கங்க. இந்த காலிஃப்ளவருக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு 5 நிமிஷத்துக்கு வதக்கிக்கலாம். இந்த காலிஃப்ளவர் வதங்கி கிரன்ச்சியா இருக்கணும், அந்த அளவுக்கு வதக்கிக்கங்க. ரொம்ப வெந்துடக்கூடாது, நல்லா இருக்காது.
ஃபர்ஸ்ட் காலிஃப்ளவரை இந்த மாதிரி எண்ணெயில ஃப்ரை பண்ணிட்டோம்னா இந்த ரைஸ் வந்து ரொம்ப டேஸ்டா இருக்கும். இப்போ மறுபடியும் 5 நிமிஷம் ஃப்ரை பண்ணியாச்சு. காலிஃப்ளவர் கரெக்டா ஃப்ரை ஆகி கிரன்ச்சியா இருக்கு. இதை தனியா எடுத்து வச்சிருங்க. இருபது நிமிஷமா ஊற வச்ச பாஸ்மதி அரிசியை அதில் உள்ள தண்ணியை கம்ப்ளீட்டா வடிச்சிட்டு இந்த குக்கர்ல சேர்க்கிறேன். 1.5 கப் பாஸ்மதி அரிசி எடுத்தோம், அதுக்கு 1.5 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். 1க்கு 1 கணக்கு. இதுக்கு தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். இது மாதிரி ஆயில் சேர்த்தோம்னா சாதம் நல்லா உதிர உதிரா வரும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டுடலாம். ஸ்டீம் வந்ததுக்கு அப்புறமா வெயிட் போட்டு மீடியம் ஃப்ளேம்ல ஒரு விசில் வந்ததுக்கு அப்புறமா சிம்ல 3 நிமிஷம் இருக்கட்டும். வதக்கி வச்சதெல்லாம் ஆறிடுச்சு. இந்த மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டு இது கூட 3/4 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்க்கிறேன். கரம் மசாலா தூளுக்கு பதில் நீங்க 2 ஏலக்காய் 2 கிராம்பு சேர்த்து அரைச்சுக்கலாம். 2 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள். சாதத்துக்கு உப்பு சேர்த்தாச்சு. காலிஃப்ளவர் வதக்கும் போது அதுக்கும் உப்பு சேர்த்தாச்சு. இப்ப இந்த மசாலாக்கு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்க்கிறேன். இதுல கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்டா அரைச்சுக்கலாம். மீடியம் ஃப்ளேம்ல ஒரு விசில் வந்து சிம்ல வச்சு 3 நிமிஷம் ஆச்சு. சாதம் நல்லா உதிர் உதிரா கரெக்டா வெந்திருக்கு. இதை வேறொரு பிளேட்ல கொட்டி ஆற விட்டுறலாம். அடுத்து இந்த பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து சூடாகட்டும். எண்ணெய் சூடானதும் அதுல 7 புதினா இலைகளை இந்த மாதிரி குட்டி குட்டியா கட் பண்ணி சேர்த்துக்கங்க. நல்லா வாசனையா இருக்கும். இந்த புதினா இலைகள் நீங்க விருப்பப்பட்டா சேர்த்துக்கங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். இதை லைட்டா வதக்கி விட்டுட்டு இது கூட நம்ம அரைச்ச அந்த வெங்காயம் தக்காளி விழுதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இந்த விழுதுல உள்ள நீர் சத்தெல்லாம் போய் நல்லா வதங்கி திக்காய் வர வரைக்கும் வதக்கிக்கலாம். அதுக்கு 5ல இருந்து 7 நிமிஷம் ஆகும். இப்போ 6 நிமிஷம் ஆச்சு. மசாலாவில் உள்ள தண்ணி எல்லாம் வற்றி நல்லா திக்காய் வந்திருக்கு பாருங்க. இது கூட நம்ம எண்ணெயில ஃப்ரை பண்ண காலிஃப்ளவரை சேர்த்துட்டு நல்லா இந்த மசாலால கலந்து கொடுத்துருங்க. நம்ம சேர்த்து இந்த மசாலாவோட சேர்ந்து காலிஃப்ளவர் 1 நிமிஷத்துக்கு மட்டும் இருக்கட்டும். அடுத்து இது கூட நம்ம ஆற வச்ச சாதத்தை சேர்த்துக்கலாம். ஸ்டவ் சிம்ல வச்சுட்டு சாதத்தை சேர்த்துக்கங்க. இப்ப ஸ்டவோட தீயை கொஞ்சம் கூட்டிட்டு இந்த சாதத்தோட எல்லாமே நல்லா ஒண்ணா மிக்ஸ் ஆகுற மாதிரி மெதுவா கலந்து கொடுத்துருங்க. சாதத்தை நல்லா இந்த காலிஃப்ளவர் மசாலாவோட சேர்த்து மிக்ஸ் பண்ணியாச்சு. சாதமும் லைட்டா சூடு ஏறிடுச்சு. அடுத்து இதுல பொடியா கட் பண்ண கொத்தமல்லி இலைகளை தூவி விட்டுறலாம். கொத்தமல்லி இலைகள் சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. டேஸ்டான காலிஃப்ளவர் மசாலா சாதம் ரெடி ஆயிடுச்சு. வாழைக்காய் சிப்ஸ் பண்றதுக்கு 2 வாழைக்காய் எடுத்து வச்சிருக்கேன். இந்த வாழைக்காயில உள்ள மேல் தோலை சீவிட்டு மேல் தோலை சீவியாச்சு. இதனுடைய காம்பு பகுதியும் இந்த சைடு நுனி பகுதியையும் கட் பண்ணிட்டு இப்ப இத வந்து சிப்ஸா சீவிக்கலாம். கொஞ்சம் தள்ளி தள்ளி சீவிட்டீங்கன்னா ஒன்னொன்னா எடுத்து போடுறதுக்கு ஈஸியா இருக்கும். ஒரு வாழைக்காயை சீவியாச்சு. இதை எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுத்துட்டு அடுத்த வாழைக்காயும் சீவி எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் விட்டு சூடாயிடுச்சு. ஸ்டவோட தீய குறைச்சிட்டு ஒவ்வொரு பீஸா எடுத்து எண்ணெயில சேர்த்துடலாம்.
ஸ்டவோட தீயை குறைச்சிட்டு சிப்ஸை சேர்த்தோம். இப்ப கொஞ்சம் கூட்டிக்கங்க. லோ ஃபிளேமுக்கும் மீடியம் ஃபிளேமுக்கும் நடுவுல வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பெரட்டி பெரட்டி விட்டு எண்ணெயோட சத்தம்லாம் அடங்கினதுக்கு அப்புறமா எடுத்துடலாம். கொஞ்சம் கொஞ்சமா போட்டு பொரிச்சு எடுத்தோம்னா நமக்கு தனித்தனி சிப்ஸா கிடைக்கும். மொத்தமா எல்லாத்தையும் போட்டிட்டா சிப்ஸ் வந்து ஒன்னோட ஒண்ணு ஒட்டிக்கும். இப்ப பாத்தீங்கன்னா எண்ணெயோட சத்தம்லாம் நல்லா அடங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல எடுத்தோம்னா நல்லா மொறு மொறுன்னு இருக்கும். எண்ணெயை நல்லா வடிச்சிட்டு ஒரு பிளேட்ல டிஷ்யூ பேப்பர் வச்சிருக்கேன். அது மேல வச்சுட்டு மீதி உள்ளதையும் போட்டு எடுத்துடலாம். எல்லா சிப்ஸையும் பொரிச்சதுக்கு அப்புறமா மிக்சிங் பவுலுக்கு மாத்தி வச்சிருக்கேன். இந்த சிப்ஸ்ல சேர்க்கறதுக்கு இந்த குட்டி பவுல்ல 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூளும் கொஞ்சமா டேபிள் சால்ட்டும் சேர்த்து இதை நல்லா ஒன்னா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி உப்பு மிளகாப்பொடியை ஃபர்ஸ்ட் நம்ம மிக்ஸ் பண்ணிட்டு சிப்ஸ்ல சேர்த்தோம்னா எல்லா சிப்ஸ்லயும் ஒண்ணு போல உப்பு காரம் பிடிக்கும். இத கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து குலுக்கி விட்டுக்கலாம். நல்லா மொறு மொறுன்னு உப்பு காரத்தோட நமக்கு வாழைக்காய் சிப்ஸ் ரெடி ஆயிடுச்சு. சுவையான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பும் அதுக்கு சைடிஷா பொருத்தமான சொரக்காய் பாசிப்பருப்பு கூட்டும் பண்ண போறோம். 1/4 கிலோ கத்திரிக்காய் எடுத்து வச்சிருக்கேன். இதை வச்சுதான் இன்னைக்கு நம்ம குழம்பு பண்ண போறோம். ஒரு பாத்திரத்துல தண்ணி எடுத்து ரெடியா வச்சுக்கோங்க. இப்ப இந்த கத்திரிக்காயில கொஞ்சமா மட்டும் காம்பை கட் பண்ணிட்டு இந்த சைடு வந்து திருப்பிட்டு ஃபுல்லாக கட் பண்ணிடாம 3/4 பங்கு அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிட்டு இந்த மாதிரி விரிச்சு பார்த்துக்கோங்க பூச்சி எதுவும் இருக்கா என்னன்ட்டு. கத்திரிக்காயை கட் பண்ணி தண்ணியில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டோம்னா கத்திரிக்காயோட கலர் மாறாமல் இருக்கும். ஃபர்ஸ்ட் இந்த பேனில் 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய். எண்ணெய் சூடானதும் இதில் 15லேருந்து 20 சின்ன வெங்காயத்தை சேர்த்து வதக்கிக்கலாம். இந்த குழம்புக்கு சின்ன வெங்காயம் சேர்த்து பண்ணிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இல்லைன்னா ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்து வதக்கிக்கோங்க. இப்போ இந்த வெங்காயம் ஓரளவு நல்லா வதங்கி வரட்டும். வெங்காயம் ஓரளவு வதங்கி இருக்கு. இதில் 2 மீடியம் சைஸ் தக்காளியையும் சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். இந்த தக்காளியையும் ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கிக்கோங்க. இது கூட 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்து மறுபடியும் நல்லா வதக்கி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். தேங்காய் துருவல் சேர்த்து ரொம்ப நேரம் வதக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இப்போ நம்ம வதக்கி வச்சதெல்லாம் ஆறுனதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். இதில் 1/4 கப் போல தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். அடுத்து இந்த பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். நல்லெண்ணெய் சேர்த்துக்கங்க. எண்ணெய் சூடானதும் நம்ம கட் பண்ணி வச்ச கத்திரிக்காயை இதில் சேர்த்துக்கலாம். இந்த காயை எண்ணெயிலேயே நல்லா வதக்கிக்கலாம். எண்ணெயிலேயே வதங்கி பாதி அளவுக்கு இந்த கத்திரிக்காய் வெந்து வரணும். இந்த மாதிரி வதக்கிட்டு பண்ணும்போது குழம்போட சுவை வந்து ரொம்ப நல்லா இருக்கும். வதங்கிட்டு இருக்கும்போது இதில் கொஞ்சமாக மட்டும் மஞ்சள் தூள் சேர்த்து வதக்கிக்கலாம். மூடி போட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு அப்பப்போ திறந்து பார்த்து வதக்கி வதக்கி விட்டுக்கங்க. இந்த மாதிரி மூடி போட்டோம்னா கத்திரிக்காய் வந்து நல்லா வேகமாகவே வதங்கிரும். 5 நிமிஷமாக அப்பப்போ திறந்து பார்த்து வதக்கி விட்டு காய் பார்த்தீங்கன்னா பாதி அளவுக்கு வெந்திருக்கு. இந்த கத்திரிக்காயை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இந்த குழம்பை அடுத்து நம்ம குக்கரில் பண்ண போகிறோம். ஸ்டவ்வில் ஒரு குக்கர் போட்டிருக்கேன். அதில் 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய். இந்த எண்ணெயோட கத்திரிக்காய் வதக்கி போக உள்ள மீதி எண்ணெயையும் சேர்த்துடுறேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. அதில் 1/2 டீஸ்பூன் கடுகு. கடுகு பொரிஞ்சதும் 1/4 டீஸ்பூனில் பாதி வெந்தயம் சேர்த்து வெந்தயத்தையும் நல்லா பொரிய வச்சுருங்க. அடுத்து இதில் 4-5 சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி சேர்க்குறேன். கூடவே 7-8 பல் பூண்டு. அடுத்து கறிவேப்பிலை.
இப்போ ஸ்டவ்வோட தீயை நல்லா குறைச்சிட்டு அதில் 3/4 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாத்தூளும் 2 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி தூளும் சேர்க்குறேன். மிளகாத்தூள் வந்து நீங்கள் வந்து உங்களுடைய காரத்துக்கு தகுந்தபடி சேர்த்துக்கங்க. இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கங்க. இது கூட நம்ம அரைச்ச அந்த தக்காளி வெங்காயம் விழுத சேர்த்துக்கலாம். இதில் 1 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். அடுத்து ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவு புளியை வந்து 1/2 கப் தண்ணியில் கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்தாச்சு. கூடவே இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு நல்லா கலந்து விட்டாச்சு. இந்த கிரேவி ஒரு 4லேருந்து 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டும். 5 நிமிஷமாக கொதித்து கிரேவி நல்லா திக்காகி வந்திருக்கு. இந்த குழம்பு கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இதில் நம்ம வதக்கி வச்ச கத்திரிக்காயை சேர்த்துக்கலாம். இந்த கத்திரிக்காயை குழம்போடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மூடி போட்டாச்சு. மீடியம் ஃப்ளேமில் ஒரே ஒரு விசில் மட்டும் வரட்டும். ஒரு விசில் வந்துடுச்சு. டேஸ்டான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. அரை கிலோ சொரக்காய் எடுத்து வச்சிருக்கேன். இதனுடைய மேல் தோலை லைட்டாக சீவிட்டு கட் பண்ணிக்கலாம். சொரக்கால விதைகள்லாம் பிஞ்சா இருக்கிறதுனால நம்ம விதையோடையே சேர்த்து கட் பண்ணிக்கலாம். ஒருவேளை விதை முத்தலா இருந்தா அந்த விதையை ரிமூவ் பண்ணிட்டு நீங்க கட் பண்ணுங்க. கட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி சைஸ்க்கு கட் பண்ணிக்கங்க. இந்த கூட்டை இன்னைக்கு நம்ம குக்கர்ல பண்ண போறோம். 100 கிராம் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். 1/2 கிலோ சுரக்காக்கு 100 கிராம் பாசிப்பருப்பு சரியா இருக்கும். இந்த குக்கர்ல சேர்த்துட்டு 2 நிமிஷத்துக்கு மட்டும் மிதமான தீயில வச்சு இந்த பாசிப்பருப்பை வறுத்துக்கங்க. பாசிப்பருப்பு வறுபட்டு நல்ல ஒரு வாசனை வந்துட்டு இருக்கு. இந்த பருப்பை கழுவிட்டு வந்துடலாம். வாஷ் பண்ணியாச்சு. இது கூட 5-6 கட் பண்ண சின்ன வெங்காயம் இல்லைன்னா ஒரு சின்ன சைஸ் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கங்க. ஒரு சின்ன சைஸ் தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கங்க. அப்புறமா இந்த சைஸ்க்கு 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். அதையும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். பச்சை மிளகாய் சேர்த்துருக்கிறதுனால மிளகாத்தூள் இந்த அளவு போதும். இப்போ நம்ம சேர்த்துருக்கிற பருப்பு முங்குற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கங்க. தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்ச சுரக்காயை சேர்த்துக்கலாம். சுரக்காயை சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். சுரக்காயை அப்படியே விட்டுருங்க, கிண்டியும் விட வேண்டாம். மூடி போட்டாச்சு. ஸ்டீம் வந்ததுக்கு அப்புறமா வெயிட் போட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரே ஒரு விசில் மட்டும் வரட்டும். ஒரு விசில் வந்துருச்சு. சுரக்காயும் வெந்துருச்சு, பாசிப்பருப்பும் கரெக்டாக வெந்திருக்கு. இப்போ இந்த கூட்டுக்கு தேவையான அளவு உப்பை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த கூட்டுக்கு நம்ம தாளிப்பு போட்டுடலாம். தாளிப்பு போடுறதுக்கு இந்த பேனில் 3 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து சூடானதும் அதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்து, 1/2 டீஸ்பூன் சீரகம் எல்லாம் பொரிஞ்சு வாசனை வந்துடுச்சு. கறிவேப்பிலை, 2 காஞ்ச மிளகாய், 1/4 டீஸ்பூன் பெருங்காய பவுடர் நல்லா கலந்து விட்டுட்டு இந்த வேக வச்ச சுரக்காய் பாசிப்பருப்பை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. சைட் டிஷ்ஷாக வச்சுக்கிற மாதிரி இருந்தால் இந்த கன்சிஸ்டன்சி வந்து கூட்டுக்கு சரியாக இருக்கும். ஒருவேளை நீங்கள் சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்ற மாதிரி இருந்தால் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அப்படியே கலந்து விட்டுருங்க. இது இந்த தாளிப்போடு சேர்ந்து ஒரே ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் நல்லா கொதிக்கட்டும்.
நம்மளுடைய கூட்டு ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி இலைகளை சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சுவையான சுரக்காய் பாசிப்பருப்பு கூட்டு ரெடி ஆயிடுச்சு. கலர்ஃபுல்லான கேப்சிகம் சாம்பாரும் அதுக்கு சைட் டிஷ்ஷா மொறு காலிஃப்ளவர் ஃப்ரையும். நான் இன்னைக்கு 3 கலர் கேப்சிகம் சாம்பார்ல சேர்க்க போறேன். உங்கள்ட்ட எந்த கலர் இருக்கோ அதை சேர்த்துக்கங்க. ஃபர்ஸ்ட் சாம்பார் பண்றதுக்கு பருப்பு வேக வச்சுக்கலாம். 1/2 கப் துவரம் பருப்பை வாஷ் பண்ணி வச்சிருக்கேன். இது வந்து 125 கிராம் இருக்கும். இதை குக்கர்ல சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் பெருங்காய பவுடர், 1/4 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் நல்லெண்ணெய், அடுத்து தண்ணி 1.25 கப் அளவுக்கு தண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சிடலாம். ஸ்டீம் வந்ததுக்கு அப்புறமா வெயிட் போட்டு மீடியம் ஃப்ளேம்ல 4 விசில் வரட்டும். பருப்பு வெந்துட்டு இருக்கட்டும். காலிஃப்ளவர் ஃப்ரைக்கு ஒரு மீடியம் சைஸ் காலிஃப்ளவரை இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி வச்சிருக்கேன். இது கூட காலிஃப்ளவர் முங்குற அளவுக்கு சூடான தண்ணி சேர்த்துக்கலாம். 2 பிஞ்ச் மஞ்சள் தூளும் கொஞ்சமா கல் உப்பும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சிடலாம். இது ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும். இந்த ப்ராசஸ் பண்ணோம்னா காலிஃப்ளவர்ல உள்ள கண்ணுக்கு தெரியாத பூச்சி எல்லாம் தண்ணியில விழுந்து காலிஃப்ளவர் சுத்தமாயிரும். இப்ப 4 விசில் வந்துருச்சு. பருப்பு நல்லா கரெக்டா வெந்துருச்சு. இதை இறக்கி வச்சுட்டு சாம்பார் செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். சாம்பார் பண்றதுக்கு 3 கலர் கேப்சிகத்தை கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸா கட் பண்ணி வச்சிருக்கேன். சாம்பாருக்கு இந்த மாதிரி கொஞ்சம் பெருசா கட் பண்ணாதான் நல்லா இருக்கும். ஸ்டவ்ல ஒரு சாஸ்பேன் போட்டிருக்கேன். அதுல 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து சூடாகட்டும். எண்ணெய் சூடானதும் அதுல 1 டீஸ்பூன் கடுகு பொரிஞ்சதும் 1/4 டீஸ்பூன்ல பாதி வெந்தயம் சேர்த்துக்கலாம். சேர்த்த வெந்தயமும் பொரிஞ்சிருச்சு. இது கூட 10-12 சின்ன வெங்காயம், சின்ன வெங்காயத்தை லைட்டா வதக்கி விட்டுட்டு இது கூட கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். 2 கட் பண்ண காஞ்ச மிளகாய் சேர்த்துட்டு இந்த வெங்காயத்தை 1 நிமிஷத்துக்கு நல்லா எண்ணெயிலேயே வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயத்தை வதக்கிட்டு அடுத்து இதுல 2 மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்து தக்காளி வதங்குறதுக்காக கொஞ்சமா உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். இந்த தக்காளி ஓரளவு வதங்கி வரட்டும். மசியணுங்கிற அவசியம் கிடையாது. தக்காளி வதங்கிருச்சு. இது கூட 1/2 டேபிள் ஸ்பூன் சாம்பார் தூள் சேர்த்துக்கலாம். மிதமான தீயில வச்சு இந்த சாம்பார் தூளை 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கங்க. சாம்பார் தூளோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. நம்ம கட் பண்ணி வச்ச கேப்சிகத்தை இதில் சேர்த்துட்டு நல்லா இந்த மசாலாலையே 1 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கலாம். வதக்கி விட்டுட்டு இது கூட தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்திருக்கேன். தக்காளி வதங்கும் போது கொஞ்சமா உப்பு சேர்த்திருக்கேன். இப்ப இந்த அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். மூடி வச்சிருங்க. நம்ம சேர்த்துருக்கிற கேப்சிகம் மசாலாவோட சேர்ந்து ஒரு 2 நிமிஷத்துக்கு கொதிச்சு வேகட்டும். இப்ப குழம்போட சேர்ந்து இப்ப 2 நிமிஷம் நம்ம சேர்த்த மசாலாவோட சேர்ந்து கேப்சிகம் வெந்துருச்சு. 2 நிமிஷம் மட்டும் வேக வச்சுக்கோங்க போதும். அடுத்து வேக வச்ச பருப்பை சேர்த்துட்டு ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு புளிய வந்து 1/4 கப் தண்ணியில கரைச்சு வடிகட்டி எடுத்து வச்சிருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். மற்ற காய் மாதிரி கேப்சிகம் சாம்பாருக்கு வந்து புளி வந்து அதிகமா தேவைப்படாது. கொஞ்சம் குறைவாவே சேர்த்தா போதும். இப்ப நல்லா கலந்து விட்டுறலாம். மறுபடியும் ஒரு 3 நிமிஷம் போல வேகட்டும். நம்ம சேர்த்த புளிக்கரைசலோட பச்சை வாசனையும் போயிடும். கேப்சிகம் ரொம்ப நேரம் வேகக்கூடாது. கொஞ்சம் கிரன்ச்சியா இருந்தாதான் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். இப்ப 3 நிமிஷம் ஆச்சு.
நம்ம சேர்த்த கேப்சிகம்லாம் நல்லா கரெக்டா கிரன்ச்சியா இருக்கிற மாதிரி வெந்திருக்கு. ரொம்ப சாஃப்டா வேக விட்டுறக்கூடாது. இந்த மாதிரி கேப்சிகத்துல ஒரு தடவை சாம்பார் பண்ணி பாருங்க. நல்லா சூப்பரா வாசனையா டேஸ்டா இருக்கும். நல்ல கலர்ஃபுல்லாவும் இருக்கும். எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. கடைசி அதுல பொடியா கட் பண்ண கொத்தமல்லி இலைகளை சேர்த்துட்டோம்னா இன்னும் நல்ல ஜம்முன்னு வாசனையா இருக்கும். கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சுவையான கலர்ஃபுல்லான கேப்சிகம் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இப்போ 10 நிமிஷம் ஆச்சு. இந்த தண்ணியை வடிச்சிட்டு மறுபடியும் 2 தடவை வாஷ் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ணி தண்ணியை கம்ப்ளீட்டா வடிச்சு எடுத்து வச்சிருக்கேன். இது கூட 3 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு, 2 டேபிள் ஸ்பூன் சோள மாவு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசால் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாத்தூள். மிளகாத்தூள் நீங்க உங்களுடைய காரத்துக்கு தகுந்தபடி சேர்த்துக்கங்க. 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு. இது கூட 1 டீஸ்பூன் அளவு இருக்கிற மாதிரி லெமன் ஜூஸ் சேர்த்துக்கங்க. இத தண்ணி எதுவும் சேர்க்காம எல்லாம் நல்லா ஒன்னா மிக்ஸ் ஆகுற மாதிரி கலந்து விட்டுறலாம். இப்ப தண்ணி எதுவும் சேர்க்காம ஃபர்ஸ்ட் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமா தண்ணி தெளிச்சு நம்ம மிக்ஸ் பண்ணணும். 1 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்க்கிறேன். அப்புறமா தேவைப்பட்டா சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இதுல மறுபடியும் இன்னும் 1 டேபிள் ஸ்பூன் மட்டும் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம சேர்த்த மசாலாலாம் எல்லா காலிஃப்ளவர்லயும் நல்லா கோட் ஆயிடுச்சு. இதை மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் கழிச்சு ஃப்ரை பண்ணிக்கலாம். காலிஃப்ளவரை மேரினேட் பண்ணி வச்சு 10 நிமிஷம் ஆச்சு. இதை ஃப்ரை பண்ணிடலாம். கடாயில எண்ணெய் விட்டு சூடாயிடுச்சு. எண்ணெய் ஓரளவு சூடானதுமே நம்ம மேரினேட் பண்ணி வச்ச காலிஃப்ளவரை இப்படி எடுத்து ஒவ்வொன்னா எண்ணெயில சேர்த்துடலாம். எண்ணெயில சேர்த்த உடனே ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்ல வச்சிட்டீங்கன்னா நல்லா ஒண்ணு போல வெந்து வர்றதுக்கு கரெக்டா இருக்கும். போட்ட உடனே டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. கொஞ்சம் ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா பரட்டி விட்டுக்கலாம். உடனே கரண்டி போட்டு பரட்டி விட்டீங்கன்னா நம்ம சேர்த்திருக்க மசாலாலாம் பிரிஞ்சு போயிடும். இப்ப கொஞ்ச நேரம் ஆச்சு, பரட்டி விட்டுக்கலாம். காலிஃப்ளவர் எண்ணெயில ஃப்ரை ஆயிட்டு இருக்கும் போதே நல்லா சூப்பரா ஒரு வாசனை வந்துட்டு இருக்கு. இது மாதிரி பரட்டி விட்டு காலிஃப்ளவர் ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா ஓரளவு எண்ணெயோட சத்தமும் அடங்கிரும். அந்த ஸ்டேஜ்ல எடுத்துடலாம். பரட்டி விட்டு காலிஃப்ளவர் நல்லா கிறிஸ்பியா இருக்கிற மாதிரி வெந்துருச்சு. எண்ணெயோட சத்தமும் ஓரளவு அடங்கி இருக்கு. இந்த ஸ்டேஜ்ல எடுத்தோம்னா கரெக்டா இருக்கும். வெளியில நல்லா மொறுமொறுப்பா, உள்ள நல்லா சாஃப்டா இருக்கும். எடுத்துடலாம். நல்ல டேஸ்டான மொறுமொறு காலிஃப்ளவர் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. மீதி உள்ளதையும் போட்டு எடுத்துடலாம். எல்லா காலிஃப்ளவரையும் பொரிச்சு எடுத்தாச்சு. கடைசியா அதே எண்ணெயிலேயே கிளீன் பண்ண ஃப்ரெஷ்ஷான கறிவேப்பிலை இலைகளை சேர்த்துட்டு நல்லா மொறுன்னு வறுத்துக்கலாம். ஃப்ரை பண்ண கறி லீஸை இந்த காலிஃப்ளவர் மேல சேர்த்துக்கலாம். இந்த காலிஃப்ளவர் ஃப்ரையை இந்த மொறுமொறு கறிவேப்பிலை இலைகளோட சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருக்கும். தக்காளி சாதமும் உருளைக்கிழங்கு மசாலா கறியும். உருளைக்கிழங்கு மசாலா கறி பண்றதுக்கு 400 கிராம் வாஷ் பண்ண உருளைக்கிழங்கு குக்கர்ல சேர்த்துட்டு உருளைக்கிழங்கு முங்குற அளவுக்கு தண்ணி, இந்த கிழங்குக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டலாம். மூடி போட்டாச்சு. ஸ்டீம் வந்ததுக்கு அப்புறமா வெயிட் போட்டு மீடியம் ஃப்ளேம்ல 3 விசில் வேக வச்சுக்கலாம்.
இன்னைக்கு தக்காளி சாதம் சாதாரணமா நம்ம சாதத்துக்கு யூஸ் பண்ற புழுங்கலரிசி வச்சுதான் நம்ம பண்ண போறோம். நான் வந்து அதுக்கு இந்த கப்ல 2 கப் சோனா மசூரி அரிசியை இந்த பாத்திரத்துல சேர்த்துக்கிறேன். இந்த அரிசியோட அளவு வந்து மொத்தம் 400 கிராம் இருக்கும். இந்த அரிசியை 2 தடவை வாஷ் பண்ணிட்டு 15 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். 3 விசில் வந்துருச்சு. கிழங்கு குழையாம கரெக்டா வெந்திருக்கு. இப்ப இதை வெளியில எடுத்து வச்சு ஆறுனதுக்கு அப்புறமா தோல் உரிச்சு கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸா கட் பண்ணி வச்சுக்கலாம். தக்காளி சாதம் செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த குக்கர்ல 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். ரெண்டுமே சூடாயிடுச்சு. இதுல 2 பீஸ் பட்டை, 3 ஏலக்காய், 4 கிராம்பு, 2 நட்சத்திர பூவை சேர்த்துக்கலாம். இதுகிட்ட 1 டீஸ்பூன் சோம்பு, 1 பிரிஞ்சி இலை, கொஞ்சமா கல்பாசி சேர்த்த எல்லா ஸ்பைசஸும் நல்லா பொரிஞ்சு வாசனை வரட்டும். அடுத்து இது கூட 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி நீல வாக்குல கட் பண்ணி சேர்த்துட்டு இந்த வெங்காயத்தை பாதி அளவுக்கு வதக்கிக்கங்க. சேர்த்த வெங்காயம் இந்த மாதிரி பாதி அளவு வதங்கினதுக்கு அப்புறமா இது கூட 2 பச்சை மிளகாவை லைட்டா கீறி சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதையும் சேர்த்துட்டு இந்த இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போக ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து 2 நிமிஷம் வதக்கியாச்சு. அடுத்து இதுல கொஞ்சமா ஒரு 6-7 புதினா இலைகளும் கொஞ்சமா கொத்தமல்லி இலையும் சேர்த்து வதக்கிக்கலாம். புதினா கொத்தமல்லியை லைட்டா ஒரு பரட்டிட்டு இது கூட தக்காளி சேர்த்துக்கலாம். நான் 1/4 கிலோ தக்காளியை இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை சேர்த்துட்டு தக்காளி வதங்குறதுக்காக இது கூட கொஞ்சமா கல் உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு மூடி வச்சிருங்க. 3 நிமிஷத்துக்கு தக்காளி வதங்கிட்டு இருக்கட்டும். 3 நிமிஷம் ஆச்சு. தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிருக்கு. இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் வந்து உங்களுடைய காரத்துக்கு தகுந்தபடி சேர்த்துக்கோங்க. நான் ஸ்பைசஸ்லாம் நிறைய சேர்த்துருக்கிறதுனால கரம் மசாலா தூள் சேர்க்கல. நீங்க விருப்பப்பட்டா சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நம்ம சேர்த்த மிளகாத்தூளோட பச்சை வாசனை போக ஒரு 2 நிமிஷத்துக்கு வதங்கட்டும். மிளகாத்தூளோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. நம்ம இப்ப தண்ணி சேர்க்கணும். 1 கப் அரிசிக்கு 2 கப் தண்ணி கணக்கு. நம்ம 2 கப் அரிசி எடுத்தோம் இல்லையா, அதனால 4 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். தக்காளி வதங்கும் போது கொஞ்சம் சேர்த்துருக்கோம். இப்போ வந்து இந்த உப்பு கரெக்டா இருக்கும். உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். இது ஒரு கொதி வரட்டும். இந்த மாதிரி நல்ல ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஊற வச்ச அரிசியில உள்ள தண்ணியை நல்லா கம்ப்ளீட்டா வடிச்சிட்டு இதுல சேர்த்துக்கலாம். அரிசியை சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. மூடி போட்டாச்சு. ஸ்டீம் வந்ததுக்கு அப்புறமா வெயிட் போட்டு மீடியம் ஃப்ளேம்ல 2 விசில் வேக வச்சோம்னா கரெக்டா இருக்கும். 2 விசில் வந்துருச்சு. ஸ்டீம் எல்லாம் போகட்டும். இதை இறக்கி வச்சுட்டு நம்மளுடைய உருளைக்கிழங்கு மசாலா கறியை ரெடி பண்ணிடலாம். இந்த பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. இதுல ஒரு சின்ன பீஸ் பட்டை, 2 கிராம்பு, 1 ஏலக்காய், 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/4 டீஸ்பூன் சீரகத்தை சேர்த்துக்கலாம். எல்லாமே நல்லா எண்ணெயில பொரிஞ்சு வாசனை வரட்டும். அடுத்து இதுல கொஞ்சமா கல்பாசி சேர்த்துட்டு லைட்டா வதக்கி விட்டுட்டு இது கூட 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி மெல்லிசான ஸ்லைசஸா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமா கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம்.
இந்த வெங்காயத்தை 2 நிமிஷத்துக்கு நல்லா எண்ணெயிலேயே வதக்கி விட்டுக்கோங்க. ரெண்டு நிமிஷமா வெங்காயம் வதங்கிடுச்சு. இது கூட ஒரு கீறின பச்சை மிளகாவை சேர்த்துக்கலாம். அடுத்து 2 சின்ன சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சமா உப்பு சேர்த்து வதக்கிட்டோம்னா இந்த தக்காளி நல்லா வதங்கி தொக்கு பதத்துக்கு வரும். தக்காளியை சேர்த்து லைட்டா வதக்கி விட்டுட்டு இது கூட 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்து வதக்கிக்கலாம். நம்ம சேர்த்த இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போக 2 நிமிஷத்துக்கு வதங்கட்டும். தக்காளியுமே நல்லா வதங்கி தொக்கு பதத்துக்கு வந்துடும். தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள் சேர்த்துட்டு இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு வேக வைக்கும் போது உப்பு சேர்த்துருக்கோம், தக்காளி வதங்கும் போது கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம். நான் இதில் ஒரு 3/4 டீஸ்பூன் உப்பு சேர்க்குறேன், கரெக்டாக இருக்கும். அடுத்து இதில் 1 டேபிள் ஸ்பூன் போல் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம சேர்த்து அந்த மசாலா தூளோட பச்சை வாசனை போய் ஓரங்கள்லாம் எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். மசாலா தூளோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. வேக வச்சு தோல் உரிச்சு கட் பண்ண உருளைக்கிழங்கை சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்க இந்த சைஸ்க்கு கட் பண்ணிக்கங்க, கொஞ்சம் பெருசாகவே. இப்போ இந்த மசாலாவோடு சேர்த்து நல்லா பிரட்டி விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சிருங்க. ஸ்டவ்வை சிம்மில் வச்சிருங்க. ஒரு 5லிருந்து 6 நிமிஷத்துக்கு நம்ம சேர்த்த மசாலாவோடு சேர்ந்து உருளைக்கிழங்கு வெந்துட்டு இருக்கட்டும். இடையில மட்டும் அப்பப்போ திறந்து பார்த்து நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ 6 நிமிஷம் ஆச்சு. நம்மளுடைய உருளைக்கிழங்கு மசாலா கறி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த தக்காளி சாதத்துக்கு இந்த மாதிரி உருளைக்கிழங்கு மசாலா கறி வச்சோம்னா சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். அடுத்து இதில் பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி இலைகள் கொஞ்சம் தூவி விட்டுட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுறலாம். டேஸ்டான உருளைக்கிழங்கு மசாலா கறி ரெடி ஆயிடுச்சு. ஸ்டீம் எல்லாம் போயிடுச்சு. தக்காளி சாதத்தை திறந்து பார்க்கலாம். சாதம் நல்லா கரெக்டா உதிர் உதிரா வந்திருக்கு. நல்லா கமகமன் வாசனையா இருக்கு. சுவையான தக்காளி சாதம் ரெடி ஆயிடுச்சு. பீர்க்கங்காய் மோர் குழம்பும் அதுக்கு சைட் டிஷ்ஷா பீன்ஸ் கார பொரியலும் பருப்பு வடையும். ஃபர்ஸ்ட் பீன்ஸ் கார பொரியலை ரெடி பண்ணிடலாம். இந்த பேன்ல 3 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து சூடாகட்டும். எண்ணெய் சூடாயிடுச்சு. அதில் 1 டீஸ்பூன் கடுகு, கடுகு பொரிஞ்சதும் 1 டீஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கலாம். உளுந்தோட கலர் மாறிடுச்சு. இது கூட 1/4 கப் அளவுக்கு பொடியாக கட் பண்ண வெங்காயம், 4 பூண்டை தட்டி சேர்த்துக்கோங்க. இது கூட கறிவேப்பிலை சேர்த்து எல்லாத்தையும் லைட்டாக 1 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கலாம். இது கூட 200 கிராம் பீன்ஸை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த பீன்ஸை எண்ணெயிலேயே நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கலாம். இப்போ 2 நிமிஷம் ஆச்சு. இதில் 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்து நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு மூடி வச்சிடலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. பீன்ஸ் பாதி அளவுக்கு வெந்து வரட்டும். இப்போ 3 நிமிஷம் ஆச்சு. பீன்ஸ் பாதி அளவுக்கு வெந்திருக்கு. இது கூட 2 பிஞ்ச் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் சாம்பார் தூள் சேர்த்துக்கலாம். 3/4 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டலாம். இந்த பொரியல் காரசாரமாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும். மோர் குழம்புக்கு சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்றதுக்கு காம்பினேஷனாக இருக்கும்.
நல்லா கலந்து விட்டு மூடி வச்சிருங்க. ஸ்டவ்வை சிம்மில் வச்சிருங்க. இந்த பீன்ஸ் மசாலாவோட சேர்ந்து நல்லா ஃபுல்லாக வெந்து வரட்டும். இடையில வந்து அப்பப்போ ஓப்பன் பண்ணி பார்த்து கிண்டி விட்டுக்கங்க. 4 நிமிஷமா சிம்மிலேயே வச்சு பீன்ஸ் வந்து நல்லா கரெக்டாக வெந்துருச்சு. நம்ம சேர்த்த மசாலா தூளோட பச்சை வாசனையும் போயிருச்சு. அடுத்து இதில் 1/4 டீஸ்பூனில் பாதி கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். நம்ம எடுத்துருக்கிற பீன்ஸுக்கு இந்த அளவு கரம் மசாலா தூள் போதும். இந்த கரம் மசாலா தூளோட பச்சை வாசனை போக 1 நிமிஷத்துக்கு மட்டும் இருக்கட்டும். இப்போ 1 நிமிஷம் ஆச்சு. இதில் 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். தேங்காய் துருவல் கொஞ்சமாக சேர்த்தா போதும். இதுவே நீங்கள் விருப்பப்பட்டா சேர்த்துக்கங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். தேங்காய் துருவல் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. சுவையான பீன்ஸ் கார பொரியல் ரெடி ஆயிடுச்சு. பருப்பு வடைக்கு 150 கிராம் பட்டாணி பருப்பை வாஷ் பண்ணிட்டு 2 மணி நேரமா ஊற வச்சிருக்கேன். இந்த பட்டாணி பருப்புல வந்து வடை பண்ணோம்னா நல்லா மொறுமொறுப்பா இருக்கும். இது எல்லா கடைகள்லயும் கிடைக்கும். ஒருவேளை உங்களுக்கு கிடைக்கலைன்னா சமையலுக்கு யூஸ் பண்ற கடலைப்பருப்பை ஊற வச்சுக்கோங்க. இப்ப இதில் உள்ள தண்ணியை கம்ப்ளீட்டா வடிச்சுக்கலாம். இந்த மிக்ஸி ஜார்ல 3 காஞ்ச மிளகாய், வடிகட்டி வச்ச பட்டாணி பருப்புல இருந்து இதுல கொஞ்சம் சேர்த்துட்டு ஃபர்ஸ்ட் 4-5 சுத்தி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கொஞ்சமா பருப்பு சேர்த்து காஞ்ச மிளகாவை அரைச்சோம்னா காஞ்ச மிளகாய் நல்லா அரைபெற்றும். நான் இதுல சோம்பு பூண்டு எதுவும் சேர்க்கல. நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா 1/2 டீஸ்பூன் சோம்பு 2 பல் பூண்டு சேர்த்துக்கங்க. இந்த மாதிரி அரைச்சிட்டு மீதி உள்ள பருப்பை 2 தடவையா சேர்த்து பல்ஸ் மோட்ல போட்டு விட்டு விட்டு கொரகொரப்பா இருக்கிற மாதிரி அரைச்சுக்கலாம். இந்த மாதிரி கோர்ஸா அரைக்கும் போது 1-2 பருப்பு அரைபடாம இருந்தாலும் பரவாயில்ல. அரைச்சதை இந்த பாத்திரத்துல சேர்த்துட்டு மீதி உள்ளதையும் இதே மாதிரி அரைச்சுக்கலாம். அரைச்ச இந்த அடமாவோட 1/2 கப் அளவுக்கு பொடியா கட் பண்ண வெங்காயம், கட் பண்ண கறிவேப்பிலை இலைகள் கொஞ்சமும் கொத்தமல்லி இலைகள் கொஞ்சமும் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் பெருங்காய பவுடர், இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா ஒண்ணா பிசைஞ்சுக்கலாம். எல்லாம் நல்லா ஒண்ணா மிக்ஸ் ஆகுற மாதிரி பிசைஞ்சாச்சு. இதுல இருந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு மாவு எடுத்து நல்லா டைட்டா உருட்டிட்டு உள்ளங்கையில வச்சு லைட்டா இந்த மாதிரி பிரஸ் பண்ணி விட்டுட்டு ஓரங்களை எல்லாம் லெவல் பண்ணி விட்டுக்கலாம். இதே மாதிரி தட்டி தட்டி எண்ணெயில போட்டலாம். வடையை போட்டு எடுக்கிறதுக்கு எண்ணெய் விட்டு சூடாயிடுச்சு. ஒவ்வொரு வடையா எண்ணெயில சேர்த்துடலாம். எண்ணெயில் போட்டதுக்கு அப்புறமா ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. கொஞ்சம் நேரம் ஆனதுக்கு அப்புறமா பரட்டி விட்டுக்கலாம். ஹை ஃப்ளேமில் இருந்ததுன்னா மேலே வெந்த மாதிரி இருக்கும், உள்ள மாவாக இருக்கும். இப்போ கொஞ்சம் நேரம் ஆச்சு, எல்லா வடையும் பரட்டி போட்டுக்கலாம். நல்லா பரட்டி விட்டு பொன்னிறமாக வந்துருச்சு, எடுத்துடலாம். நல்லா மொறு மொறுன்னு பருப்பு வடை ரெடி ஆயிடுச்சு. அடுத்து பீர்க்கங்காய் மோர் குழம்பு பண்றதுக்கு இந்த பேன்ல 1 கப் அளவுக்கு கட் பண்ண பீர்க்கங்காயை சேர்த்துட்டு இந்த காய்க்கு மட்டும் தேவையான அளவு உப்பு, இது கூட 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்துக்கலாம். பீர்க்கங்காயில இருந்து தண்ணி விடும், அதனால எந்த அளவு தண்ணி போதும். நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டுடலாம். இந்த பீர்க்கங்காய் வந்து நல்லா சாஃப்டா வெந்து வரட்டும். இந்த பாத்திரத்துல 1/2 கப் அளவுக்கு பீட் பண்ண கரெக்டான புளிப்புள்ள தயிர் சேர்த்துக்கலாம். இது கூட 1 டீஸ்பூன் போல உப்பு சேர்த்துட்டு ஒரு 1/2 கப் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். மூணு நிமிஷம் ஆச்சு. சேர்த்த காயெல்லாம் நல்லா கரெக்டா வெந்துருச்சு, சாஃப்டா வெந்துருச்சு. இதை எடுத்து தனியா வச்சுட்டு இந்த காயை ஆற விட்டுறலாம். இந்த பேன்ல ஒரே 1 டீஸ்பூன் மட்டும் எண்ணெய் சேர்த்துக்கங்க. எண்ணெய் சூடானதும் அதுல 3 பச்சை மிளகாய், ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயம்,
இது ரெண்டையுமே லைட்டாக ஒரே ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் வதக்கி விட்டுக்கங்க. ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் வதக்குனா வெங்காயத்தோட பச்சை வாசனை தெரியாமல் இருக்கும். நான் லைட்டாக ஒரு நிமிஷத்துக்கு வதக்கி சேர்க்குறேன். நீங்கள் இந்த வெங்காயம் பச்சை மிளகாய் ரெண்டையுமே வதக்காமல் சேர்க்கறதுனாலும் சேர்த்துக்கோங்க. ஒரு நிமிஷமாக வதங்கிடுச்சு. இந்த வெங்காயம் பச்சை மிளகாய் ரெண்டையும் தனியாக எடுத்து வச்சு ஆற விட்டுறலாம். பீர்க்கங்காய் வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் ஆறிடுச்சு. ஃபஸ்ட்டு பீர்க்கங்காயை சேர்த்துட்டு அடுத்து வதக்கி வச்ச வெங்காயம் பச்சை மிளகாவை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தாளிப்பு போட்டுடலாம். உப்பு செக் பண்ணி பார்த்துக்கங்க. இந்த பேனில் தாளிப்புக்கு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்க்குறேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. அதில் 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, அடுத்து 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, இதுக்கிட்ட 1 டீஸ்பூன் அளவுக்கு நல்ல பொடியாக கட் பண்ண இஞ்சியை சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 டீஸ்பூன் சீரகமும் சேர்த்துக்கங்க. அடுத்து 2 கட் பண்ண காஞ்ச மிளகாய், 1/4 டீஸ்பூன் பெருங்காய பவுடர் எல்லாத்தையும் நல்லா இந்த எண்ணெயில் வதக்கி விட்டுட்டு அடுத்து கறிவேப்பிலை சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூளும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தாளிப்பை இந்த குழம்புல சேர்த்துடலாம். தாளிப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா கலந்து விட்டாச்சு. கடைசியாக பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி இலைகள் கொஞ்சம் சேர்த்துட்டோம்னா நல்லா சூப்பராக கம கமன்னு ஈஸி டேஸ்டி பீர்க்கங்காய் மோர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. தட்டைப்பயிறு கத்திரிக்காய் காரக்குழம்பும் புடலங்காய் பொரியலும். 150 கிராம் தட்டைப்பயிரை நல்லா சூடு ஏறுற வரையும் வறுத்துட்டு 2-3 தடவை வாஷ் பண்ணிட்டு ஒரு 7 மணி நேரமா ஊற வச்சிருக்கேன். இந்த மாதிரி ஊற வச்சிட்டோம்னா தட்டைப்பயிறு வேகமா வெந்துடும். தட்டைப்பயிரில் உள்ள தண்ணியை வடிச்சிட்டு இந்த பேன்ல சேர்த்துக்கலாம். முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்தாச்சு. இந்த தட்டைப்பயிறு குழையாம நல்லா சாஃப்ட் ஆகுற வரையும் வெந்து வரட்டும். இப்ப 10 நிமிஷம் ஆச்சு. தட்டைப்பயிறு நல்லா கரெக்டா வெந்திருக்கு. குழையாம இந்த மாதிரி கரெக்டா வேக வச்சுக்கணும். நான் இன்னைக்கு இந்த பேன்ல வேக வச்சிருக்கேன். இதுக்கு பதில் நீங்க குக்கர்ல வேக வைக்கிற மாதிரி இருந்தா ஹை ஃபிளேம்ல 2 விசில் வேக வச்சுக்கோங்க. இப்ப இதை வேற ஒரு பவுலுக்கு மாத்திட்டு குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்க்கிறேன். இந்த குழம்புக்கு நல்லெண்ணெய் சேர்த்து பண்ணுங்க, நல்லா இருக்கும். எண்ணெய் சூடானதும் அதுல 1 டீஸ்பூன் கடுகு பொரிஞ்சதும் அதுல 1/4 டீஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியா வெந்தயம் சேர்த்துக்கோங்க. வெந்தயம் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். அடுத்து இதுல 5 6 பல் பூண்டை லைட்டா இடிச்சுட்டு சேர்த்துக்கோங்க. இந்த பூண்டை லைட்டா வதக்கி விட்டுக்கலாம். அடுத்து 1/2 கப் அளவுக்கு நல்ல பொடியா வெங்காயம் சாப் பண்ணி சேர்க்கிறேன். நான் சின்ன வெங்காயம் சேர்த்திருக்கேன், நல்லா இருக்கும். இதுக்கு பதில் நீங்க பெரிய வெங்காயம் சேர்க்கறதுனாலும் சேர்த்துக்கங்க. இப்ப இந்த வெங்காயம் வதங்கி லைட்டா அதனுடைய கலர் சேஞ்ச் ஆகி வரட்டும். வெங்காயம் வதங்கி அதனுடைய கலர் லைட்டா சேஞ்ச் ஆயிருக்கு. இது கூட 2 மீடியம் சைஸ் தக்காளியை இந்த மாதிரி 1-2 அரைச்சு சேர்த்துக்கங்க. இந்த தக்காளியை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி லைட்டா வதங்கிருச்சு. அடுத்து இது கூட 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 3/4 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி தூள் சேர்த்துக்கலாம். நான் மிளகாத்தூளும் கொத்தமல்லி தூளும் சேர்த்திருக்கேன். இதுக்கு பதில் உங்கள்கிட்ட குழம்பு மிளகாய் தூள் இருந்தா உங்களுடைய காரத்துக்கு தகுந்தபடி சேர்த்துக்கோங்க. இப்ப இதுல ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் தண்ணி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நம்ம சேர்த்த அந்த மசாலா தூளோட பச்சை வாசனை எல்லாம் போய் நல்ல ஓரங்கள்லாம் எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். இப்ப மசாலா தூளோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. 100 கிராம் கத்திரிக்காயை கட் பண்ணி தண்ணியில போட்டு வச்சிருக்கேன். தண்ணியில இருந்து எடுத்து இதுல சேர்த்துக்கலாம். இந்த கத்திரிக்காயை மசாலாவில் நல்லா பிரட்டி விட்டுக்கலாம். நல்லா மசாலாவில் பரட்டி விட்டுட்டு இது கூட தண்ணி சேர்த்துக்கலாம். 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன்.
அடுத்து இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இப்ப இது கூட நம்ம வேக வச்ச தட்டைப்பயிரை கொஞ்சம் தண்ணி இருக்கு, தண்ணியோடயே சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்திருக்க இந்த கத்திரிக்காய் பாதி அளவுக்கு வெந்து வரட்டும். காய் வெந்துட்டு இருக்கட்டும். இந்த சைடு புடலங்காய் பொரியலை ரெடி பண்ணிடலாம். இந்த பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திருக்கேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. அதுல 1 டீஸ்பூன் கடுகு பொரிய ஆரம்பிச்சிருச்சு. இது கூட 2 டீஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கலாம். கடுகை விட உளுந்து கொஞ்சம் அதிகமாவே சேர்த்துக்கங்க, நல்லா இருக்கும். இப்ப பருப்போட கலர்லாம் நல்லா பொன்னிறமா வந்ததுக்கு அப்புறமா கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். அடுத்து இது கூட 1/4 கப் அளவுக்கு பொடியா கட் பண்ண வெங்காயம், கூடவே 2 பச்சை மிளகாவை கீறி சேர்த்துக்கோங்க. இந்த வெங்காயம் பச்சை மிளகாய் ரெண்டும் கொஞ்சம் வதங்கட்டும். நான் பொரியலுக்கு 300 கிராம் புடலங்காய் எடுத்திருக்கேன். 2 பச்சை மிளகாய் சேர்த்திருக்கேன். நீங்க உங்களுடைய காரத்துக்கு தகுந்தபடி சேர்த்துக்கோங்க. இப்ப வெங்காயம் பச்சை மிளகாய் ரெண்டுமே ஓரளவு கொஞ்சம் வதங்கி இருக்கு. அடுத்து இதுல கட் பண்ணி வச்ச 300 கிராம் புடலங்காயை சேர்த்துட்டு நல்லா ஹை ஃப்ளேம்ல வச்சு 2 நிமிஷத்துக்கு எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்ப 2 நிமிஷமா வதக்கியாச்சு. அடுத்து இதுல இந்த காய்க்கு தேவையான அளவு உப்பை இந்த மாதிரி பரவலா சேர்த்துட்டு இதுல 1 கை அளவு மட்டும் தண்ணி தெளிச்சுக்கலாம். நல்லா கலந்து விட்டாச்சு. மூடி போட்டலாம். இந்த காய் நல்லா கரெக்டா வெந்து வரட்டும். குழையக்கூடாது, நல்லா சாஃப்டா மட்டும் வேகணும். காய் வெந்துட்டு இருக்கும் போது இடையில ஓபன் பண்ணி பார்த்து கிண்டி விட்டுக்கங்க. கத்திரிக்காய் பாதி அளவுக்கு வெந்திருக்கு. ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு புளிய நல்லா கரைச்சு 1/2 கப் அளவுக்கு வடிகட்டி எடுத்து வச்சிருக்கேன். அதை இதுல சேர்த்துடலாம். நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சிருங்க. கத்திரிக்காய் நல்லா ஃபுல்லா வெந்து வரட்டும். இப்ப 5 நிமிஷம் ஆச்சு. நம்ம சேர்த்த புடலங்காய் நல்லா கரெக்டா வெந்திருக்கு. பிஞ்சு புடலங்காங்கிறதுனால 5 நிமிஷத்திலேயே வெந்துருச்சு. புடலங்காய் கொஞ்சம் முத்தலா இருந்தா கொஞ்சம் டைம் ஆகும், அதை நீங்க பாத்துக்கங்க. அடுத்து இதுல 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். நான் 1/2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்திருக்கேன். நீங்கள் உங்களுடைய சுவைக்கு தகுந்தபடி சேர்த்துக்கோங்க. நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஈஸியாக பண்ணக்கூடிய சுவையான புடலங்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ கத்திரிக்காய் நல்லா சாஃப்டா வெந்துருச்சு. குழம்புமே நல்லா திக்காய் வந்திருக்கு. அடுத்து இதுல பொடியா கட் பண்ண கருவேப்பிலை இலைகள் கொஞ்சம், கொத்தமல்லி இலைகள் கொஞ்சம் சேர்த்துட்டோம்னா குழம்பு நல்லா வாசனையா இருக்கும். கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப ரொம்ப சுவையான கத்திரிக்காய் தட்டைப்பயிறு கார குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸை சொல்லுங்க. தேங்க்யூ.